இந்த சென்னை பறைசாற்றத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பின்னணி விவரங்களை மட்டும் சொல்லிக்கொண்டு விடைபெற விரும்புகிறேன். சென்னை டிக்ளரேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ரைட்ஸ், மொழி உரிமைக்கான சென்னை பறைசாற்றம் என்பது 2 வேர்களிலிருந்து கிடைத்தது. ஒரு வேர் சமீபத்தில் இந்தியாவில் புயலாக அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ப்ரமோட் லிங்குவிஸ்டிக் ஈக்குவாலிட்டி என்கின்ற இணையத்தின் மூலமாக இணைந்திருக்கும் கிட்டத்தட்ட 10,000 உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக இந்தி திணிப்புக்கு எதிராக பூசி மெழுகாமல் எந்தவித மயக்கமும் இல்லாமல் இந்தி இந்தியாவின் தேசிய மொழி அல்ல, அனைத்து மொழிக்கும் சம உரிமை உண்டு என்பதை வேகமாக பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த குழுவினுடைய உறுப்பினர்கள் பல்வேறு மொழி அமைப்புகளிலிருந்து அந்த குழு மூலமாக அறிமுகமானவர்கள். இரண்டாவது, 2014 பிப்ரவரி 21 புதுதில்லியில் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற நான் இங்கே மேடையிலே இதற்கு முன்பு பேசிய நண்பர் வளர்மதி, சில சீக்கிய அமைப்புகள், கோசல் அமைப்பை சேர்ந்த சாகேட் சாகு வந்திருந்தார், அவருடைய அமைப்பில் இருந்த ஒரு கவிஞர், மைதிலி மொழியைச் சேர்ந்தவர்கள், வங்க மொழியை சேர்ந்தவர்கள், தெலுங்கு மொழியைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழிகள் நாள் அன்று புதுதில்லியிலே அப்பொழுது நடந்து கொண்டிருந்த உலக புத்தக திருவிழாவின் ஒரு பகுதியாக நாங்கள் இணைந்து பேசி மொழி சமத்துவத்துக்கும் மொழி உரிமைக்குமான ஒரு சட்ட முன்வரைவை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு உரையாடலை நிகழ்த்தினோம். அப்பொழுது ஏற்பட்ட உறவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது நாங்கள் அதாவது மூவ்மெண்ட் ஃபார் மல்டிலிங்குவல் இந்தியா, பன்மொழி இந்தியாவுக்கான இயக்கம் என்ற ஒரு முறைசாராத ஒரு இயக்கத்தை உருவாக்கி கொண்டிருந்தோம். இந்த 2 பேராறுகளிலும் இருந்து வந்த 2 வேர்களிலும் இருந்து வந்த உறவுகளின் அடிப்படையில் தான் இந்த மொழி உரிமைக்கான பன்னாட்டு சென்னை பறைசாற்றம் என்பது உருவாக்கப்பட்டது. 1996 உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மொழி உரிமையாளர்கள் ஒன்று கூடி ஸ்பெயினில் உள்ள பார்சிலோனா நகரத்தில் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் லிங்குவிஸ்டிக் ரைட்ஸ் என்ற ஒரு ஆவணத்தை வெளியிட்டார்கள். எவ்வாறு உலகம் முழுக்க யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைக்கான ஒரு உலக பிரகடனம் என்பது ஒரு அடிப்படையான ஆவணமாக இருக்கிறதோ அதுபோல மொழிக்கான அடிப்படையான ஆவணமாக இருப்பது அந்த பிரகடனம் தான். அதன் அடிப்படையில் அதை அடியொற்றிதான் இந்த சென்னை பறைசாற்றமும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 2 தகவல்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாம் நீண்ட காலமாக மொழி உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறோம், இன உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறோம், தேசிய இன உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறோம், குறைந்தபட்சம் மாநில உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் மட்டும் இந்தியாவில் இல்லை. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களை நம்மை போன்ற பலரும் இருக்கிறார்கள். ஒரே ஒரு சிக்கல், சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் யார் என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் தகவல் தொழில்நுட்பத்தின் காரணமாக, இணையத்தின் காரணமாக, முகநூல் போன்ற ஒரு தளங்களின் காரணமாக நாம் லாங்குவேஜ் ரைட்ஸ் என்ற ஒரு கூகுளில் தட்டினால் கூட இந்தியாவில் யார் யார் எங்கெங்கே என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று வருவதால் இந்த ஐக்கியம் சாத்தியமானது. இந்த காலகட்டத்துக்கேற்ப நமது போராட்ட முறைகளை நாம் மாற்றாவிட்டால், இந்த காலகட்டத்துக்கேற்ப நாம் நண்பர்களை தேடாவிட்டால், தமிழர்களுடைய மிகப்பெரிய பலவீனமாக நாம் பார்ப்பது என்னவென்றால் நமக்கு நண்பர்களின் எண்ணிக்கை மிக குறைவு. ஏதோ ஒரு காரணம் காட்டி எல்லாரையும் எதிரிகளாக நாங்கள் பகைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறதே ஒழிய ஏதாவது ஒரு சாக்கு வைத்து ஒருவரை நமது நண்பராக மாற்றக்கூடிய கலாச்சாரம் நமக்கு இல்லை. அந்த நட்பை தேடுகின்ற ஒரு பயணமாகத்தான் இந்தியா அடிப்படையிலே பல்வேறு தேசிய இனங்களின் ஒரு கூட்டமைப்பாக இருக்கிறது என்ற உண்மை இருப்பதனால்தான் நீங்கள் சற்று முன் பேசியதை கேட்டீர்கள், கார்கா சட்டர்ஜி பேசியதை கேட்டீர்கள், தீபக் பவார் பேசியதை கேட்டீர்கள், சாகேட் சாகு பேசியதை கேட்டீர்கள். அவர்கள் உள்ளத்திலிருந்து எழுகின்ற அந்த குரல் நம்முடைய குரல் இல்லையா? இதைத்தானே நாம் பேசிக் கொண்டிருந்தோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட அத்தனை தேசிய இனங்களும் இந்தி மொழியுடைய ஆதிக்கத்தை பட்டு துன்புறுகிற அத்தனை மொழிக்காரர்களும் ஒரே மொழியைத்தான் பேசுகிறார்கள், மொழி சமத்துவம் என்கிற மொழி. அந்த மொழியைத்தான் இன்று பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்த நமது தோழர்கள் பேசினார்கள். நான் பல சமயங்களில் எழுதுவதுண்டு, லாங்குவேஜ் இஸ் லாங்குவேஜ் ஆஃப் பவர். மொழிதான் அதிகாரத்தின் மொழி. உங்களுக்கு அதிகாரம் மொழி என்கிற மொழியில் தான், மொழி என்ற ஊடகத்தில் தான் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அதைத்தான் உலகம் முழுக்க நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட முயற்சியில் சிறுதுளியாக பல்வேறு இடங்களில் தொடர்ந்ததை முடிந்த வரையில் ஒன்று சேர்த்து சென்னை பறைசாற்றமாக 1965 இங்கு நடந்த மாபெரும் மொழி போராட்டத்தினுடைய 50வது ஆண்டில் இதை நமக்கு நாமே கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு கொடையாக, நமக்கு நாமே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூளுரையாக நாம் எடுப்போம். நாம் தனி இல்லை. இந்தியாவில் நாம் மட்டுமே இந்த மொழி ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடவில்லை. நமக்கு எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள்.
இவர்கள் இந்தி பேசுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மொழியின் மண்ணின் மைந்தன் வந்து நான் பேசுவது இந்தி அல்ல, அல்லது அந்த கிழக்கு இந்தி அல்ல, கோசல மொழி என்று நம்மோடு வந்து நிற்கிறாரே, அதுதான் நமது வெற்றி. எந்த கேரளமும், எந்த கர்நாடகமும், எந்த மேற்கு வங்கமும் இந்தியத்துக்கு மயங்கி விட்டது, நாம் தனியாக இருக்கிறோம் என்று நினைத்தோமே, அதை உடைத்தெறிந்தார்கள் இல்லையா, அதுதான் நமது வெற்றி. நாம் தனியாக இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை தேச இனங்களோடு ஒன்று சேர்ந்து, இந்தியாவில் இந்தி மொழி பேசக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய இனங்களோடு ஒன்று சேர்ந்து, இந்தி பேசக்கூடிய மக்களில் கூட ஜனநாயக உணர்வுடையவர்களோடு ஒன்று சேர்ந்து இந்த ஏகாதிபத்தியத்தை நாம் வீழ்த்த முடியும். அதற்கான பல்வேறு தொடக்க முனைகளில் இந்த மாநாடு ஒரு தொடக்க முனையாக இருக்கும். நாங்கள் இன்று காலை ஒரு அரசியல் நிர்ணய சபையிலே வாதிக்கிறது போல இந்த மொழி உரிமை பறைசாற்றுவதற்காக பல மாதங்களாக விவாதித்து இன்றும் 2 மணி நேரம் ஒரு அறையில் உட்கார்ந்து துல்லியமாக பார்த்து அந்த பறைசாற்றத்தை கொண்டு வந்தோம். அதை விரைவில் அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்த்து கொடுக்க இருக்கிறோம். அந்த பறைசாற்றம் என்பதற்கு ஆதரவு வேண்டும். அந்த ஆதரவுக்காகத்தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை இங்கே வரவழைத்திருக்கிறோம். அந்த ஆதரவுக்காகத்தான் ஜவஹர்லால் அவர்களை வரவழைத்திருக்கிறோம். அந்த ஆதரவுக்காக தான் தோழர் சுபோதயகுமார் அவர்களை, அடிகளார் அவர்களை வரவேற்றிருக்கிறோம். அத்தனை தலைவர்களும் நாங்கள் செல்வோம். இந்த மொழி உரிமைக்கான சென்னை பறைசாற்றத்தை நீங்கள் அங்கீகரியுங்கள். அதை உங்கள் ஆவணமாக, உங்கள் கோரிக்கையாக எடுத்து நீங்களும் போராட வேண்டும். உங்களுக்காக நாங்கள் வருகிறோம், எங்களுக்காக நீங்கள் வாருங்கள் என்று கோர இருக்கின்றோம்.